சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில், இந்த மே மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18வது வசனம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்குமிடங்களிலும் குடியிருக்கும். ஆமேன். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சமாதான தாவரத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நிலையான வாசஸ்தலத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், அதே நேரத்தில் அமைதியாய் தங்குகிற இடங்களை தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என் ஜனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய ஜனம்னா யாரு? அவருடைய சொந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் தான் அவருடைய ஜனங்கள். நாம் தான் அவருடைய ஜனங்கள். ஆமேன். அப்போ அவருடைய ஜனத்தை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமும் அவர் தனக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட அந்த ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி தேவன் எழுதியிருக்கிறார். நம்மெல்லாம் பாக்கியம் உள்ள ஜனங்கள். நமக்கு இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தையும் ஒரு நிலையான வாசஸ்தலத்தையும் அமைதியாய் தங்குகிற இடங்களையும் தேவன் என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். அப்போ இந்த மாதத்தில் இதை விசுவாசிங்க. உங்களுடைய வீடு சமாதானமாக மாறும், உங்களுடைய குடும்பம் சமாதானமாக மாறும், ஒரு நிலையான வாசஸ்தலங்களுக்குள்ளாக தேவன் உங்களை நடத்தி கொண்டு போவார். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாலும் உங்களை இப்படியாய் தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். அப்போ இதே வசனத்தை ஆவிக்குரிய பிரகாரமாக உங்களோடு கூட தேவன் பேச விரும்புகிறார். ஆவிக்குரிய பிரகாரமாக இதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய சமாதான தாபரம் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தான் அவருடைய சமாதான தாபரம். நிலையான வாசஸ்தலம் அவருக்கு எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் தான் அவர் தங்குகிற நிலையான வாசஸ்தலம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் அமைதியாக உங்களுக்குள்ள என்ன செய்ய விரும்புகிறார்? அழகாய் வாசம் பண்ணி தங்கி இருக்க விரும்புகிறார். ஏன்னா நம்மை குறித்து என்ன வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வாசம் செய்கிற ஒரு பரிசுத்த ஆலயம் யார்? நம்ம தான் அவருடைய ஆலயம், நம்ம தான் அவருடைய பரிசுத்த ஆலயம். ஸோ நமக்குள்ளாக இந்த மாதிரி ஒரு மாற்றங்களை இந்த மாதத்திலிருந்து தேவன் உண்டு பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேன். அதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு வீட்டை நம்ம கூட்டி சுத்தம் பண்ணுவதற்கு வேலைக்காரர்களை அமர்த்தி நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீடையே நம்ம கூட்டி சுத்தப்படுத்துவதற்கு நம்ம அநேகர் என்ன செய்திருக்கிறோம்? வேலைக்காரர்களை போட்டு வைத்திருக்கிறோம் இல்லையா? அப்போ அவங்க வேலைக்காரங்க அந்த வீட்டை கூட்டி சுத்தப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீடை கூட்டி சுத்தப்படுத்திட்டு போகிறாங்க. அப்போ அந்த வீடு சுத்தமாக இருக்குமா? கண்டிப்பாக சுத்தமாக இருக்கும். ஆனால் அந்த சுத்தம் தொடர்ந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா, அவங்க சுத்தப்படுத்துகிற அந்த சுத்தமானது உங்களுக்குள்ளே இருக்கும்போது, உங்கள் வீட்டை குறித்த ஒரு உணர்வு, சுத்தமாக என் வீடு எப்பொழுதும் இருக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்ற உணர்வு நமக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வீடு எப்பொழுதுமே எப்படி காக்கப்படும்? சுத்தமாக காத்து கொள்ளப்படும், மெயின்டைன் பண்ணப்படும். அப்போ அவங்களால இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு தான் உங்கள் வீடை தொடர்ந்து சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. அவங்க சுத்தம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் சுத்தமாக மெயின்டைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீடு எப்படி தான் இருக்கும்? சுத்தம் இல்லாமல் தான் தொடர்ந்து காணப்படும். ஏன்னா அவங்க ஒரு டைம் வர்றாங்க, சுத்தம் பண்ணிட்டு ஒரு நாளில் போயிடுறாங்க. அடுத்து ஃபுல்லாக அந்த வீட்டில் இருக்க போகிறது நீங்கள் தான். அப்போ நீங்கள் தான் அந்த வீடு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது இருக்குது, மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கிறது. இதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சூழ்நிலைகளில் ஒரு சமாதானத்தை, ஒரு அமைதியை, ஒரு சந்தோஷத்தை தேவனுக்கு கட்டளையிடுவது ரொம்ப அற்பமான காரியம், ரொம்ப லேசான காரியம். அதை தேவனால் ஈஸியாக செய்து முடித்து விட முடியும். எப்படி ஒரு வேலைக்காரங்க அழகாக சுத்தப்படுத்திட்டு ஒரு மணி நேரத்தில் போயிடுறாங்க, அந்த மாதிரி ஆண்டவரால் செய்து முடிக்க முடியும். ஆனால் தேவன் அதை செய்யாமல் எதை செய்ய விரும்புகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த சமாதானத்தை விதைத்து விட்டாரானால், எப்படி உங்களுக்குள்ள சுத்தம் இருந்தால் நீங்கள் வீடை சுத்தமாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களோ, அதே போல் உங்களுக்குள்ள அந்த சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். முதலாவது உங்களை அவருடைய நிலையான வாசஸ்தலமாக மாற்ற விரும்புகிறார். உங்களை அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? அமைதியாய் அவர் தங்குகிற இடமாக மாற்ற விரும்புகிறார். ஆமேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன், எனக்கு
உன்னதமாக இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். அப்போ அவர் நமக்கு எப்படியாக விரும்புகிறார்? ஒரு சமாதான தாபரமாக நம்மை மாற்ற விரும்புகிறார். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது நம்ம ஒரு சமாதான தாபரமாக மாறிவிடுவோம். ஏன்னா உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, அவருடைய சமாதானத்தை கர்த்தர் நமக்குள்ள என்ன செய்து விடுகிறார்? கொடுத்து விடுகிறார். அதனால் முதலாவது நம்ம ஒரு சமாதான தாவரமாக நம்முடைய குடும்பத்தில் நாம் விசேஷித்த விதமாக மாற்றப்படுகிறோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எனக்குள்ளே நீங்கள் நிலச்சிருந்தீங்கன்னா நானும் உங்களுக்குள்ளே நிலச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி யோவானில் சொல்லியிருக்கிறார். அதே போல் கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க பழகும்போது அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அவருடைய நிலையான வாசஸ்தலமாக நாம் மாறிவிடுகிறோம். ஆமென். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறவர் யார் தான்? ஆண்டவர் தான் நம்மளை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்தி கொண்டு போகிறவர். அப்போ நம்முடைய வாழ்க்கையானது அவரால் நடத்தப்படுமானால் அழகாய் தேவன் அமைதியாய் அழகாய் தேவன் என்ன செய்வார்? நம்மை நடத்தி கொண்டு போக ஆரம்பிக்கிறார். ஸோ அமைதியாக நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அழகாய் தங்கி நம்மளை லீட் பண்ணி அழகாக நம்முடைய வாழ்க்கையை சமாதானமாகவும் அமைதியாகவும் நிலையாய் நமக்குள்ள தங்கியிருந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸோ இப்படி நம்மளை ஆண்டவர் மாற்றிட்டாரு, நமக்குள்ளே இப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி நமக்குள்ளே சுத்தம் வரும்போது வீடு சுத்தமாய் காக்கப்படுமோ அதே போல் உங்களுக்குள்ளே இது வந்துருச்சு. நீங்கள் ஆண்டவருக்கு சமாதான தாவரமாக மாறிட்டீங்க, ஆண்டவருக்கு நிலையான வாசஸ்தலமாக மாறிட்டீங்க, அவர் அமைதியாய் தங்கி உங்களை நடத்துகிற ஒரு கூடாரமாக நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பமாகிய உறவுகளுக்குள்ளாக குடும்பத்துக்குள்ளாக உங்களுடைய வீட்டுக்குள்ளாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விரும்புகிற சமாதானமும் சந்தோஷமும் அமைதியும் ஆசீர்வாதங்களும் ஆட்டோமேட்டிக்காக கடந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அதுக்கு தான் இந்த ஓமையை உங்களுக்கு சொல்லி கொடுத்தார். எப்படி வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கும்போது என்னதான் வேலைக்காரங்க சுத்தப்படுத்திட்டு போனால் கூட நீங்கள் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணி கொள்ளுவீங்க. அதே போல் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே இதெல்லாம் வந்துருச்சுன்னா உங்கள் வீடு சமாதானமாய் மாறிவிடும், உங்கள் குடும்பம் சமாதானமாக மாறிவிடும். உங்களுக்கான நிலையான வாசஸ்தலங்களை தேவன் இந்த பூமியிலேயும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அமைதியாய் உங்களை அழகாய் வழிநடத்தி கொண்டு தேவன் என்ன செய்வார்? உங்கள் வாழ்க்கையில் கடந்து போய்கொண்டே இருப்பார். உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் அமைதி உண்டாகும், உங்கள் குடும்பத்தில் அமைதி உண்டாகும். முதல்ல ஆண்டவர்கிட்ட இந்த நாளில் இந்த மாதத்தில் இதை கேட்க போகிறீங்க, ஆண்டவரே உம்முடைய சமாதான தாபரமாக என்னை மாற்றும், நீர் அமைதியாய் தங்கி வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக என்னை மாற்றும், நீர் நிலையாய் தங்கி இருக்கிற ஒரு நிலையான வாசஸ்தலமாக என்னை மாற்றும் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது தேவன் அழகாய் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். வாசம் பண்ணி உங்களை அப்படி மாற்றி உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்துக்குள்ள நீங்கள் இருக்கிற எல்லைகளுக்குள்ளாக உங்கள் வீட்டுக்குள்ளாக தேவன் சமாதானத்தை கட்டவிழ்த்து சந்தோஷத்தை கட்டவிழ்த்து உங்கள் குடும்பத்தையே ஆசீர்வாதமாக மாற்ற தேவன் விரும்புகிறார். ஆமென். இந்த வார்த்தை நிச்சயமாக அந்த மாதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நாம் செபிப்போமா? ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, சமாதானம் இல்லாத ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் இந்த மாதத்தில் சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, ஐக்கியம் உண்டாவதாக, நிலையான வாசஸ்தலங்களுக்குள்ள பிள்ளைகளை நீர் நடத்துவீராக. அப்பா, அமைதியாய் பிள்ளைகள் தங்கியிருக்கிற ஸ்தலமாக பிள்ளைகளுடைய குடும்பங்கள் மாறுவதாக. அதற்கு முன்பதாக தகப்பனே, ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணுகிற ஒரு சமாதான தாபரமாக நிலையான வாசஸ்தலமாக அமைதியாய் நீர் தங்கி எங்களை நடத்துகிற ஒரு கூடாரமாக நீர் மாற்றும்படியாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை உமக்கு நாங்கள் இந்த மாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் முழுவதுமாய் எங்களை பொறுப்பெடுத்து ஆளுகை செய்து ஆசீர்வதித்து நீர் வழிநடத்துவீராக. தொடர்ந்து நீர் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. மெய்யாகவே இந்த மே மாதம் உம்முடைய சமாதானம், சந்தோஷம், அன்பு, ஐக்கியம், ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய அமைதி எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு மாதமாக, எங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு மாதமாக இயேசுவின் நாமத்தில் இருக்க போகிற உம்முடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்புக் கொடுக்கிறோம், செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.